ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் வீரு விஷன். இன்றைக்கி வீடியோவில் உண்மை வரலாறு கொண்ட நீலி பேயை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் எனக்காக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், இங்கே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் ஆர் ஜிமெயில், நீங்கள் கேள்விப்பட்ட உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொன்ன கதையை நீங்கள் எனக்காக இந்த வாட்ஸ்அப் மூலமாகவும் ஜிமெயில் மூலமாகவும் எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அந்த கதையை நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நான் இந்த வீடியோ மூலமாக கொண்டு வந்து சேர்ப்பேன். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீலி இந்த பெயர் தமிழர்களோட வாழ்நாளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சுன்னே சொல்லலாம். நீலி பேயின்னு கூட சொல்லலாம். இவங்களை பற்றி பலருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இவங்களை பற்றி நிறைய தமிழர்களோட இதில் பழமொழிகளும் நிறைய இலக்கண குறிப்பும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குன்றத நிறைய பேர் வரலாற்று சான்றாக சொல்லியிருக்காங்க. பண்டைய தமிழகத்தை உலுக்கிய கதைன்னு கூட இந்த நீலியோட கதையை சொல்லலாம். நீலி தன்னோட 2வது பிறவியில் 72 பேரை கொண்டு பழி தீர்த்ததாகவும் அதுக்கப்புறம் அவளுக்கு பழையனூர் நீலின்னு பேர் வந்துச்சோன்னு வரலாறு குறிப்பு இருக்குது. இது நான் ஒன்றும் விளையாட்டுக்கு சொல்லலைங்க. உண்மையாகவே உலகத்தில் ஒரு பேய் அதிக பேரை கொன்று இருக்குது அப்படின்னு ஒரு கின்னஸ் ரெக்கார்டு கொடுத்தாங்கன்னா அதை பழையனூர் நீலி என்கிற நீலிக்கு தான் அது கச்சிதமாக பொருந்தும். அது மட்டும் இல்லாமல் 100 வருஷத்துக்கு முன்னாடி அபிதான சிந்தாமணின்னு ஒரு தமிழ் தலைப்பில் சிங்காரவேலு முதலியார் பழையனூர் நீலி பற்றி ஒரு கதையும் சொல்லியிருக்காரு. முதலை கண்ணீர் வடிக்காதே என்ற சமமான கருத்துக்கு எதிர்கருத்தாக நீலி கண்ணீர் வடிக்காதேன்ற ஒரு பழமொழி தமிழர்கள்கிட்ட இன்னமும் இருந்துட்டு இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி நீலியோட கதை 2 பிறவிகளாக பிரிஞ்சிருக்கு. அதில் முதல் பிறவியில் நீலிக்கு நடந்த கதைகளை பற்றி நாம் கண்டினியூஸாக பார்ப்போம். ஒரு வணிகர்னால் வேறு யாரும் இல்லை, ஒரு வியாபாரி. அவரோட வியாபார நோக்கத்துக்காக வாரணாசிக்கு பயணம் செய்கிறாரு. வாரணாசினா வேறு ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம காசி பெனாரஸ்ன்னு சொல்கிறோம் தெரியுமா, அந்த ஏரியா தான் வாரணாசி. வாரணாசிக்கு போன அந்த வியாபாரி பிராமணரோட பழக்கம் ஏற்பட்டது. அந்த பிராமணரோட பழக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகி வியாபார நோக்கத்தையும் தாண்டி அவங்க குடும்பத்தில் ஒரு அங்கமாகிற அளவுக்கு இந்த வியாபாரியும் அந்த பிராமணரும் நெருக்கமானாங்க. அவங்க நெருக்கமான நேரத்தில் அந்த பிராமணருக்கு நவஞ்சனின்னு ஒரு மகள் இருக்காங்க. அந்த மகளுக்கும் இந்த வணிகருக்கும் காதல் ஏற்பட்டு இறுதியில் 2 குடும்பத்தோட ஒப்புதலோட 2 பேரும் திருமணமும் செஞ்சுக்கிறாங்க. திருமணம் செய்த கையோட அவங்கள தமிழ்நாட்டுக்கு அந்த பிராமணர் அனுப்பி வைக்கிறாரு. ஆனால் இதில் ஒரு சிக்கல், அந்த வியாபாரிக்கு ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு முறை கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த விஷயத்தை மறைச்சி தான் அந்த பிராமண பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வராரு. அவர் வாரணாசியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு கிளம்பி வரும்போது அந்த பொண்ணும் அவரோட தம்பியும் சேர்ந்து ஒன்றா தான் வராங்க இவர் கூட. இவர் வர வழியெல்லாம் யோசிச்சுட்டு வராரு, என்ன பண்ணலாம், நம்ம இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டோம், தமிழ்நாட்டிலையும் ஒரு மனைவி இருக்கா, நம்ம என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க இறங்குற இடம்தான் திரு ஆலங்காடு. தமிழ்நாட்டில் திரு ஆலங்காடுன்ற இடத்துல அவங்க இறங்குறாங்க. அங்கே இறங்கி உடனே அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, ஒரு பாலடைஞ்ச ஒரு கட்டடம் பக்கத்தில் போயிட்டு தம்பியை பார்த்து, தாகமாக இருக்குது, போய் தண்ணி எடுத்துகிட்டு வான்னு சொல்லி அந்த மனைவியோட தம்பியை தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு அனுப்புகிறாரு. அவரும் தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு போகிறாரு. போயிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது அவங்க அக்கா ரத்த வெள்ளத்தில் மண்டை உடஞ்சி கீழே இறந்து கிடக்குறாங்க. இதை பார்த்து அதிர்ச்சியில் இருக்கும்போது அந்த வியாபாரி செய்த செயல்தான் இருக்கிறதுலையே ரொம்ப திடுக்கிடும் செயலாக இருந்தது. அந்த தம்பியை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி பக்கத்தில் இருக்கிற மரத்தில் தூக்கில் தொங்க விட்டுட்டு அவர் அங்கேருந்து ஓடி போயிடும். இப்படி காதலித்து கல்யாணம் பண்ண கணவர் இப்படி தமிழ்நாட்டுக்கு கூட்டு வந்து யாருமே பார்க்காத ஒரு இடத்துல கொன்று அவளோட வாழ்க்கையை அந்த இடத்துலையே முடிக்கிறாரு. ஸோ இதோட நம்ம நவஞ்சனி என்கிற நீலி அவளோட முற்பிறவி சாப்டரு இதோட இங்கே முடியும்.
இந்த 2வது பிறவியில் அந்த வியாபாரி தர்ஷன செட்டியாகவும் நம்ம நீலியும் அவரோட சகோதரனும் அசாதாரண குழந்தையாகவும் இந்த பிறவியில் பிறக்கிறாங்க. அசாதாரண குழந்தைனா வேறு ஒன்றும் இல்லை, எக்ஸ்ட்ராடினரி குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். அந்த மாதிரி பிறக்கிறாங்க. இந்த அசாதாரணமான குழந்தைகள் இருக்காங்கள, இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடு இரவில் கால்நடைகளை பார்த்து கடிக்கிறதும், அதை உண்றதும், ரத்தத்தை குடிக்கிறதும், அப்புறம் ஒரு சில விஷயத்துக்காக அவங்க உடம்பை உருமாறுறதும், இந்த மாதிரி நிறைய பல அசாதாரண நிகழ்வுகள் பண்ணுறதுனால தான் அது அவங்கள இந்த பிறவியில் அசாதாரண குழந்தைகள்னு சொல்கிறாங்க. தர்ஷன் செட்டி தன்னோட இளம் வயதிலேயே இந்த பிறவியில் பேய்களால் பழிவாங்கப்படலான்றத ஜோதிடர்கள் மூலமாக அறிஞ்சு அவன் உயிரை பாதுகாக்கிறதுக்காக ஒரு மந்திரவாளை ஏற்படுத்தி ஜோதிடர் மூலமாகவே அதை தயாரித்து அவனுடனே வைத்திருந்தான். வழக்கத்திற்கு மாறான நீலியும் அவரோட சகோதரனும் டெய்லியும் இதே தான், அதாவது டெய்லி நைட்டும் கால்நடைகளை கடிக்கிறதும், ரத்தத்தை குடிக்கிறதும், பல இன்னல்கள் ஏற்படுத்துகிறதும் அந்த கிராமத்தில் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்ததுனால அந்த பிறவியில் நீலியும் அவங்க சகோதரனுக்கும் இருக்கிற பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஊருக்கு நடுவில் இருக்கிற கருவேல மர காட்டில் ஒரு மரத்தில் இவங்க 2 பேரையும் கட்டி வச்சுட்டு ஊர் பக்கம் திருப்பி வந்துடுறாங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் நீலி தன்னோட பழிவாங்கும் படலமான இந்த பிறவிக்கான செயலை செய்கிறதுக்கு அந்த மரக்கட்டிலேருந்து அவிழ்த்து அவள் தம்பியை இந்த மரத்துக்கிட்டேயே இருன்னு சொல்லிட்டு அவள் பழிவாங்கும் படலத்தை தொடர்றதுக்கு அவள் நடந்து வெளியே வரா. நீலி போன பின்பு அங்கே கருவேல மரப்பகத்தில் அவரோட சகோதரர் மட்டும் தனித்து விடப்பட்டு இருந்தார். அப்போது பழையனூர்லேருந்து மக்கள் விறகு வெட்டுறதுக்கும் மரத்தை வெட்டுறதுக்கும் அந்தந்த சொந்தக்காரங்க அந்தந்த இடத்துக்காக வந்து அந்த மரத்தை பார்வையிட ஆரம்பித்தாங்க. அப்போது இந்த சகோதரர் அங்கே தனித்து விடப்பட்டிருந்த நிலைமையில் நம்ம பழையனூர் மக்கள் அந்த மரத்தை வெட்டணும், அதனால் நீ அந்த மரத்தை விட்டு விலகுன்னு சொல்லி அவரை அடித்து துரத்தி விடுறாங்க. அவரை அடித்து துரத்தி விடுறது மட்டும் இல்லாமல் ஒரு கோயில் பூசாரி மூலமாக அவரோட தூண்டுதல் விதமாக அவரை அந்த ஊர்லேயே அடித்து கொல்லவும் படுகிறார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நீலி நம்ம நேராக போய் இந்த ஊர் மக்களையும் தன்னோட சகோதரனை கொன்ன அந்த மக்களை பழி தீர்க்கவும் அவளால் நேரடியாக எதுவுமே பண்ண முடியல. அதனால் நீலி ஒரு சூழ்ச்சியை ஆரம்பிக்கிறார். அந்த சூழ்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணோட உருவத்துக்கு மாறி தன்னோட கையில் ஒரு குழந்தையோட அந்த உள்ளே வர ஆரம்பிக்கிறா. அந்த குழந்தை ஏதுன்னு கேட்டிங்கன்னா, வரலாறில் அந்த குழந்தை எப்படி உருவாச்சுன்னு ஒரு குறிப்பு சொல்கிறாங்க. ஒரு வளர்ந்த மரத்தில் உடஞ்ச கிளையில் அந்த கிளையை உபயோகித்து அந்த நீலின்றவ குழந்தையை உருவாக்குனதாக ஒரு வரலாறு குறிப்பு இருக்குது. இப்படியாக நீலி தன்னோட கை குழந்தையோட அந்த ஊருக்குள்ளே வந்து நோட்டமிட்டுட்டு இருக்கா. எப்படி நம்மளோட சூழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மரத்துக்கு அடியில் 70 பேர் கொண்ட பெரியவர்களாலான ஒரு கூட்டம் நடைபெற்று இருக்கு. அதுவும் ஊர் பெரியவர்கள், ஒரு 70 பேர் கொண்ட பெரியவர்களால் அங்கு ஒரு சபை நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியாக அந்த கூட்டத்தை பார்த்து நீலி தனது சூழ்ச்சியை அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறா. ஊருக்குள்ளே வரா, அந்த கும்பலை பார்க்குறா. எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க. அந்த 70 பேரும் அந்த ஊரில் ஒரு முக்கியமான தலைவர்கள், ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க, அந்த ஊரில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை ஃபேஸ் பண்ணுறவங்க, அதை ஆதரிக்கிறவங்க அல்லது நிராகரிக்கிறவங்க, அந்த மாதிரி ஒரு பொறுப்பில் இருக்கிற அந்த 70 பேர் கொண்ட ஒரு பெரியவர்கள் ஒரு சபை நடத்திட்டு இருக்காங்க. அந்த சபையில் போய் நீலி என்ன சொல்கிறான்னா, ஐயா, எனக்கு நீதி வேணும், நியாயம் வேணும். இந்த குழந்தைக்கு என்னோட தாலிக்கும் ஒரு அடையாளத்தை கொடுங்க. இந்த குழந்தையின் தகப்பனார் வந்து தர்ஷன் செட்டின்னு அந்த கூட்டத்தில் தெரிவிக்கிறா. இவர் தான் என் கணவர், இந்த குழந்தைக்கு வந்து இவர் தான் அப்பா, எங்களை விட்டுட்டு இந்த ஊருக்கு வந்துட்டார், எங்களை நீங்கள் தான் தயவு செஞ்சு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீலி ஒரு நாடகம் ஆடுறா. ஆனால் அந்த 70 பேர் கொண்ட அந்த ஊர் தலைவர்களும் அந்த பெரியவர்களும் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இவ சொல்கிறத நம்பவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நம்பாமல் இவ சொல்கிறதுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்க. நீ அழுது நடிக்கிற அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனால் கடைசியில் நீலி அவளோட கண்ணீரையும் நெகிழ வைக்கும் அந்த பாடி லாங்குவேஜையும் வச்சு அவங்கள சம்மதிக்க வைக்கிறா. ஒரு வழியாக ஊர்க்காரங்க அவளோட அழுகைக்கும் நெகிழ வைக்கும் தன்மைக்கும் இறங்கி வராங்க. ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நீங்கள் 2 பேரும் சமரசமாக தான் போய் ஆகணும், நீங்கள் அவங்க கூட தான் வாழ்ந்தாகணும்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் நீலியோட சூழ்ச்சி இன்னும் முடியல. அப்போது நீலிக்கு அவர்கிட்ட இருக்கிற அந்த மந்திரவாளை பற்றி நல்லாவே தெரியும். அந்த மந்திரவாள் இருந்தால் தர்ஷன் செட்டியை நம்மளால் கொல்ல முடியாதுன்றதும் நீலிக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. அதனால் நீலி அந்த சபையிலே சொல்கிறா, அந்த வாள் எதற்கு,
நம் குழந்தை இருக்கும்போது அந்த வாள் எதற்கு, அதை தூக்கி போட்டு என்னுடன் வா அப்படி என்று அந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறா. அப்போது அந்த ஊர் மக்களும் சரிப்பா அவள் தான் குழந்தை இருக்குது கத்தி எதுக்குன்னு சொல்கிறாங்களே, நீ அந்த கத்தியை போட்டுட்டு குழந்தையும் நீயும் பொண்டாட்டியும் போங்கன்ற மாதிரி அந்த ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போது அந்த 70 பேருக்கு முன்னாடி தர்ஷன் செட்டி என்ன சொல்கிறாருன்னா, இந்த மந்திரவாளி இல்லைன்னா என் உயிருக்கு ஆபத்து இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும் போது அந்த 70 பேர் கொண்ட பெரியவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா நாங்கள் 70 பேரும் இதே இடத்துல எங்களுக்கு நாங்களே தீ வச்சு இந்த இடத்துலையே இறந்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. இது சத்தியம்னு சொல்லி தர்ஷன் செட்டியும் நீலியும் அவங்க குழந்தையோட சேர்த்து அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்ச அன்றைக்கு இரவே நம்ம தர்ஷன் செட்டியை கொடூரமான முறையில் அந்த நீலி கொலை பண்ணுறா. கொலை பண்ணிவிட்டு அவங்களோட அம்மாவோட உருவத்துக்கு மாறி அந்த 70 பேர் கொண்ட அந்த சபைக்கு திருப்பியும் அடுத்த நாள் காலையில் வரா. உங்கள் பேச்சை கேட்டு தானே என் பையனை அவள் கூட அனுப்பணும், இப்படி என் பையன் உயிர் போயிடுச்சு, நீங்கள் வாக்கு கொடுத்த மாதிரி நீங்கள் இங்கேயே தீ வச்சு கொளுத்துனா தான் என் பையனோட ஆத்மா சாந்தி அடையும்னு சொல்லி அங்கேயும் ஒரு சூழ்ச்சி பண்ணுறா நீலி. இதை அறிஞ்ச, அதாவது அந்த வாக்குறுதி கொடுத்த அந்த 70 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கொடுத்த வாக்கை மீற மாட்டோம்னு சொல்லி அந்த 70 பேரில் 69 பேரும் அங்கேயே தனக்குத்தானே தீ வச்சு கொளுத்திக்கிட்டு செத்து போகிறாங்க. அந்த 69 பேருன்னு சொன்னல, அதில் ஒருத்தர் இப்படியாவது நம்ம இங்கேருந்து தப்பிச்சுடணுன்ட்டு ஊர் விட்டு ஊரெலாம் போகிறாரு. ஆனால் நீலி அவரை பின்தொடர்ந்து கடைசியில் ஒரு வழியாக அவரோட மகள் உருவத்துக்கே மாறி அவரையும் கொன்று 69 பேர் ப்ளஸ் இவர் ஒருத்தர் மொத்தம் 70 பேரை கொல்றா. 70 பேரை கொன்னுட்டு அவளோட பழி தீர்த்த சந்தோஷத்தை அவ்வளோ ஆனந்தமாக அந்த ஊரில் அவ்வளோ ஆர்ப்பரித்து கொண்டாடியிருக்கா. அப்போது அந்த கை குழந்தையாக இருந்த அந்த குழந்தைய என்ன பண்ணான்னு உங்களுக்கு கேள்வி வரும். அதுதான் கொடூரத்தின் உச்சம்னு சொல்லலாம். நீலி கடைசியாக 69 பேரை தீ வச்சு கொளுத்தினான். அந்த ஒருவர் எஸ்கேப் ஆகி போனார்ல, அவரையும் பிடிச்சி பழி வாங்கி கொன்னுட்டா. முன்னாடி தர்ஷன் செட்டி மொத்தம் 71 பேர். அந்த 72வது பேர்னு நீங்கள் யார் யோசிக்கவே இல்லை பார்த்தீங்களா? அதுதான் அந்த குழந்தை. அந்த சந்தோஷத்தில், பழி தீர்த்த சந்தோஷத்தில் அந்த குழந்தையை தூக்கி போட்டு தன்னோட காலாலேயே மிதித்து கொன்ன நீலி தான் பழையனூர் நீலின்னு இப்போ வரைக்கும் பேர் இருக்குது. அந்த பழையனூர் நீலி தன்னோட குழந்தைய மிதித்து சாவடித்த இடம் இப்போ வரைக்கும் அந்த பாதச்சுவடு காஞ்சிபுரத்தில் இருக்குதுன்னு வரலாறு குறிப்பு சொல்லுது. இதுவே இங்கிலாந்து மாதிரி நாட்டில் இந்த மாதிரி நடந்திருந்தால் ஒரு ஹாலோவின் ரசிகர்களுக்கு இது ஒரு சுற்றுலா கொண்டாட்டமாக இருந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு இடம். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சர்வே பண்ணி அப்புறம் படித்து சில பேர்கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சு இந்த நீலியோட ஒரு வரலாறு குறிப்பை உங்கள்கிட்ட நான் கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.